வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் பயணமாக பஞ்சாப் மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கு செல்கிறார். அங்குள்ள பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களில் அவர் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மொரீஷியஸ் நாட்டில் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு பெருமிதம் அளிப்பதாக தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நகல் வாக்காளர் அடையாள அட்டை எண்கள் வழங்குவது மற்றும் பிற பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பூஜ்ய நேரத்திலும் அமளி தொடர்ந்ததால் அவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சபையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். மத்திய அரசு வரியில்லா உளுந்து இறக்குமதியை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை மேலும் ஒரு வருடத்திற்கு நீட்டித்துள்ளது. கடந்த நிதியாண்டின் ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரையிலான உளுந்து இறக்குமதி 601.12 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது என்று வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் வீடு இழந்தவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது என்றும் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதையும் குறிப்பிட்டார். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரி ஜிப்மர் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் அவசர சிகிச்சை பிரிவில் சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.